டிஸ்க்ளைமர், அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக போடப்படவில்லை. அதாவது எல்லாமே எதிர்பாராமல் நடந்தது தான். யாரும் துன்புறுத்த நாங்கள் போடவில்லை. இது ஜஸ்ட்டு விளையாட்டு. அதாவது நாங்கள் விளையாடுறோம் கைஸ். நீங்கள் எதை பார்க்குறீங்க, இதில் நீங்கள் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறோம் தவிர ரொம்ப ஆழமாக போய் இது என்னவாக இருக்கும், இவன் அப்படி பண்ணா அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ போயிடலாமா? ஓகே, போயிடலாம். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. கொஞ்சம் Awesome. Let's fight together. I won my last match. Awesome. bro, first event or second event? Second event. First event or second event? First போலாமா செகண்ட் போலாமா? ஃபர்ஸ்ட் இவன்டா செகண்ட் இவன்டா? ஹலோ நம்மளோட செகண்ட் இவன்டே போ. அது குத்தல மாட்டா. ஜெயிச்சாச்சி என்ன கீழ போய் மேல போய் வந்துட்டு இருக்கா? தூங்கலையா? ஓகே ஆனந்த் ப்ரோ. அதோட ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ. கீழ வாங்க. யாசம் பண்ணி ஃபாலோ பண்ணலையா? கரெக்ட்டா ப்ளூ கலர் போய் ஏதா பண்ணி விடு. ஓகேடா. மாங்காவா? மாங்கா. சாப்பிட்டு போய் சாப்பிட்டு போ. சரிடா போடா ஜாலியா இருடா போடா. டிராகன் இல்ல குட்டி, ஜாகன் லாகன் இல்லையாப்போ? போடு அப்படி விடா. டாப்னு ஒரு நாக்கு அடிச்சுட்டு டப்னு உள்ள வந்துட்டே இருக்கணும். கில் அடிச்சுக்கலாம் போக கூடாது. ஓகே ஸ்மார்ட் ப்ரோ. டாப் அப்படின்ட்டு உள்ள வந்துடணும். அடிச்சே இருக்கக்கூடாது. ஒரு அந்த கில்லு கூட அழிச்சு விட போக கூடாது. அதுதான் வந்து டீமுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். நம்ம சீன் போட்டு மம்மி Dress போட்டுருக்கான். ஆமா போடா. மம்மி அவன் தான் மம்மி பாய். ஆமா நானும் தான் மம்மி. லட்டினா எனக்கு மம்மி இல்லையே. எனக்கு மம்மி இல்லை. போலாம். என்ன அது ரொம்ப உள்ள கூட இங்க தான் பூச்சு இருக்கு. போணும் போல. நானா ரொம்ப ஏறி எங்க போறேன்? யார் வரான் பாரு. ரைட்ல யாரும் தெரியல. இங்க போயிடலாம். Marked a location. இறங்கிட்டானே ப்ரோ. ஒரு ரெண்டு ஸ்குவாட் உள்ள இறங்கிட்டானே. ஒரு ஸ்குவாட் நம்ம கிட்ட தான் வருது. நம்ம பக்கம். ஆமா. அதான் குச்சி. எப்ப ஈவென்ட்ல ஆனாலும் கில்லு மீறே கிடைக்க மாட்டேங்குது. நிக்கிதுப்பா. மாட்டேன். கோல்
வாங்க வாங்க வாங்க. நீயாடா அது? எங்க வாங்க ஹெச்பியா பாடுறா. யாரு மைக்கோ இறங்கணும் இறங்குறாரு. பட்டு வா ப்ரோ. அடி அவன் இன்னடி மார்க் ஆமாடி எல்லாம் பக்கம் தூக்கல நினைச்சேன் ப்ரோ. மேல எங்க வருதோ அங்கே இறங்கி எத்தலாம்டா. இன்னும் 30 செகண்டா இருக்கு. ஷவர்ல ஒண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷவர்ல ஏதாவது குடிக்கீங்களா டக்குன்னு? ஷவர்னி போக முடியுது. கட்கா நாங்க ரெண்டு பேரும் வாய்ப்பு இருக்கு. கட்கா பக்கத்துல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எங்க வருதோ அங்கே இறங்கி எடுத்துலாம்டா. இன்னும் 30 செகண்டா இருக்கு. ஷவர்ல ஒண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷவர்ல ஏதாவது குடிக்கீங்களா டக்குன்னு? ஷவர்னி போக முடியுது. கட்கா வாய்ப்பு இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் கட்கா பக்கத்துல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீ எங்க அங்க போயிருக்க? அங்கதான் ஒண்ணுமே இருக்காது. ஏன்டா அங்க குதிச்ச? இங்க போனா அடிக்கிறானு. இங்க ஒண்ணும் இருக்காது. இங்க நல்ல லூப் இருக்கேடா. இந்த பொட்டி எப்ப திறக்கும்? திறக்கும்னு நினைச்சா எது எதுனா திறக்குமா? என்னடா இது சரியான டைலாகா இருக்கு. அது திறக்கும்னு நினைச்சா எது வேணாலும் திறக்கும். ரீகால் பண்ண கேப்ஷன் சாகக்கூடாது. எங்கேயாச்சும் போய் கேம்ப் அடி. ஒரு ரிட்ஜில் அப்படியே வந்து நான் ஓடி வந்துட்டேன். படுத்துக்கோ, ஏதோ ஒரு இடத்துல மேல படுத்துக்கோ. வந்து யோசிங்க. அப்படியே இறங்கல கட்கால. அப்படியே இறங்கிடும். கீழே இன்னொரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சவுண்டு கட்டிச்சு மேலே இறங்குனது. வரல, வெறும் பாக்ஸ் தான் வருது அவனுக்கு. எத்தனை பேர் இதுல? ஒரே ஒருத்தன் கீழே இருக்கான். பா மூளை போட்டுடா. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. எனிமி இறங்கிட்டான்டா. இங்க இருக்க வீட்டு மேல எனிமி இறங்கிட்டான்டா. வர இந்த வீடு மார்க் பண்ணு. பாத்துட்டு நம்ம அப்படியே வச்சுக்க நாங்க அரவாஜல. வரல, வெறும் பாக்ஸ் தான் வருது அவனுக்கு. எத்தனை பேர் இதுல? ஒரே ஒருத்தன் கீழே இருக்கான். நானும் வந்துட்டேன். பின்னாடி அடிச்சானுங்க ப்ரோ. பின்னாடி ரெண்டு பில்டிங்ல இருக்கா மதன் ப்ரோ. Don't give up. Your teammates can still recall you. நாங்க அரவாஜல தான் இங்க அடிச்சறோம். நாக்கு முடிஞ்சு. கோஸ்ட் ஓபி. பின்னாடி அடிச்சானுங்க ப்ரோ. பின்னாடி ரெண்டு பில்டிங்ல இருக்கா மதன். மாட்டிக்கிட்ட முடியும் நானும். லெஃப்ட் மதன். தெரியுது. வரான் பாருங்க, வரான். ஸ்கேட் போர்டு இருந்தா பறக்க பாருங்க. இன்னும் இருக்கானா? என் டீம்மேட் இருக்கான்டா. ஆமா வர அவங்கடா இருக்கான். Watch out. கேடுச்சா? எங்க? எதுமே இல்ல. நான் வெளிய போறேன். தும்பல் வருதா? பின்னாடி வச்சிருக்கோம்.
ஏன்டா இருக்கான் வாடா. அந்த வீட்டுல தானே இருக்கான். மதனா? மதன் வந்தோம் எழுத்துறான்டா சக்கன் போது ப்ரோ. மதன் ப்ரோ பாடே முக்கியம். நம்ம மதன் தான்டா, அவர் தான்டா அது. அவன் கிடையாதுடா இது. இதே பண்ணக்கூடாது. இவனோட கிரெடிட் காமிக்கவே இல்லை. மதன் லைவ் போட்டாக்குன்னு போ. என்னடா மதன் மதனோட ஃபன் பார்த்தது இல்லையா நீ? மதன் ஃபன் தான்டா இது. 4x ஆர்னா வேணுமா? கோஸ்ட் ஓபி அடிச்சான். அவன் தான்டா ஃளைட் டாப்பா இருப்பான். நீ அடிச்ச கோஸ்ட் ஓபி அவனா? அவனே தான்டா. மதன் ஸ்குவாட் தான் அடிச்சது தெரியுது வருது. சொன்னா கேட்க மாட்டேன். நம்ப மாட்டேன். இல்ல செத்துட்டான்டா. டேய் சொன்னா கேட்க மாட்டேன். ரெஃப்ளெக்ஸ் கார்டு தான் மதன் ஓபி அடிச்சிருக்கான். தோனி மாட்டிக்கானா? வெரி டாடி வெரி 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 டோனி ஒரே விட்டேன். பொறுமை ப்ரோக் போடாது. அவனை விட்டு அதே மாதிரி அவனை விட்டு தூக்கிட்டு விடாது. வேற கண்ணே இல்லையா? இன்னொரு கண்ணு எகிரி வேற பக்கம் வந்துச்சு. தூக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்டா அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க? யாருமே இல்லையா? நீங்க அங்க நான் 5 பேர் நான் உள்ள. ஸ்மோக் போட தூக்குடாடி. ஸ்மோக் போட தூக்குடாடி. 11வது மேட்ச்ல மல்டிபிள் ஸ்மோக் போடு. குக்கா மாடுடா. டேய் மேட்ச் ஃபுல்லா நம்ம இழுத்தாண்டா அவன கோஸ்ட் செட் ஆகுது. நக்கிரும் 11வது மேட்ச் ஃபுல்லா இழுத்தான். கடைசி ஜோனுக்குள்ள வந்துக்கலாம். போடா. I'm recalling a teammate. இழுத்தா போறா. அந்த சைடுல இருங்க. Thanks. ஆனா கீழ இங்க ஒரு கார் இருந்தது. கார் இருக்கா? பக்கி தான் இருக்கு. நீ எடுத்துற அந்த பக்கம் இறங்க ஒரு தூரமா அவுட் ஆ சொன்னா. பக்கி எடுத்து. லேண்ட் இருக்குனா? இன்சல்ல கூட ஜீப் இருக்குடா. ப்ரோ இங்க மவுண்ட் ட்ரக் இருக்கு வாங்க. இந்த பக்கம் வாங்க. இங்க வந்து படுத்துட்டு இருக்கானே ஒருத்தன். எங்க? இங்க படுத்துட்டு டேஞ்சர் ஹெட் படுத்துட்டு இருக்கான். நீ வந்து எதுவும் பண்ணாத. நீ வந்து காமிட்ட. உங்ககிட்ட ஸ்கேட் போர்ட் இருக்கு. ஃபிளாங்க் அடிச்சு விட வந்துரு. காலைல கத்திட்டு சுந்தர் ப்ரோ தான் பஸ்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த ஃளைட் ஓனரா? அப்படியா? அதான்டா அவன் தானடா ஃளைட் ஓனரா இருப்பான். எனக்கு ஒண்ணு விளங்கல. ரெண்டாவது ஐடியா இருக்குமோ? செகண்ட் ஐடின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. ஏன் அது பேர் வராமலே இது பண்ணுவாங்க? ஈவென்ட் போலாமா? எங்க எல்லாமே சொல்றாங்க. பார்த்து விடுங்க. சும்மா அசால்ட்டா 11 மேட்ச் விட முடியாது. ஒரு நாளை போன கணக்கு. கண்டிப்பா ப்ரோ. கார் தேவையான இது இருக்கு. எமர்ஜென்சி பேக் பேக் இருக்கு. போட்டு போயிடலாமா? லூட்டே இல்லையே ப்ரோ ஒண்ணுமே. சரியாடா ஈவல. ஏய் எங்கடா? ஆப்போசிட்லடா. ஏய் எப்பறா போய் வாங்குன? இங்க வா பின்னாடி வா. மாலி போட்டான். குத்து. நீ அடிச்சிடுறியா பாரு. அடடா உன் பேர் வந்துட்டே இருக்கான் லைவ்ல. சுந்தர் ப்ரோ எங்க இருக்கீங்க? எங்கேயோ போயிட்டீங்களா? ரீகால் பண்ண முடியுமா? செத்துட்டா. ரீகாலுக்கு போயிட்டு இருக்கா. பின்னாடி ஒருத்தன் தெத்திட்டே வரான். நவுறா எம்எஸ்ரா. அச்சச்சோ எனிமி. ஐயோ இங்க பின்னாடி இருந்து அடிக்கிறான்.
ஐயோ அதை பார்க்க ஆசையா இருக்குவாப்புல. ப்ரோ ரீகால் போங்க ப்ரோ அதுதான் ட்ரை பண்ணீங்க. எதுக்கும் செத்துட்டேன், give up பண்ணிடுறேன். Don't give up. சுத்தி Your இருக்கான். teammates can still recall you. ஃபுல் மெட்கெட் நிறைய இருக்கு, எடுத்து கார்க்குள்ள கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில மேட்ச் அப்படி இப்படி ஆகதான் செய்வீங்க. ஏன்னா கண்டினியூஸா ஜெயிக்கும் போது ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் முதல்ல ஃபைட் போட்டு அமைதியா இருக்கணும். சரி ஓகே இந்த மேட்ச் நமக்கான மேட்ச் இல்லை அப்படின்னு. அலைவு நிக்குது போடுறா, 40 அலைவு நிக்குதுடா. முன்னாடியே வரான் enemy. வரட்டும் வாங்க. ஒண்ணே ஒண்ணா எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள ஏறி அடிக்காம பாரு, அதான் பயங்கரமா இருக்கு. அத நான் போட போறேன். well and truly I'm recalling a teammate. அப்படின்னு ப்ரோ முடிய போகுது ப்ரோ. ரீகால் கை வச்சிரு ப்ரோ. I'm recalling a teammate. முடிஞ்சிச்சு. Thanks. வந்துட்டோம். வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி மேட்ச். அவர்ட்ட இறங்கிடலாம். ஸ்வீட் கிட்ட கொஞ்சம் லூட் எடுத்துட்டு போயிடலாம். கடைசி வரைக்கும் போயே ஆகணும், எப்படியாவது போகணும். அதுகிட்ட லூட்டே கிடும், அதுவே இறங்கி வந்துருக்கு. அதுகிட்ட ருசி தான் இது. ஜோன் உள்ள போலாம் ப்ரோ. ப்ரோ ஜோன் போயே ஆகணும். அப்படியே போனா மதனோட லைவ் போய் பார்த்துட்டு வரேன். நானும் லைவ்ல போட்டுட்டு தான் இருக்கேன் ப்ரோ. உட்காரு ப்ரோ, என்கிட்ட ஹெல்த்தே கிடையாது. போலாம். டாக்டர் உன்கிட்ட வந்து காப்பாற்ற முடியுமா? முடியுமா மட்டும் சொல்ல வந்துடுறேன். ஒரு ஆள் போ. என்கிட்ட இது இல்ல, ஸ்கேட்டிங் போடல. போ நீ போய். இல்ல வந்துட்டோம். வரான் இங்க வரான். ஏய் அஷ்டியா ப்ரோ, தூக்கு பார்க்கலாம். ஸ்மோக் நாக்கு தான் இருக்கும், நாக்கு முடிச்சு விடுங்க. நாக்குன்னு சொன்னீங்க, என்ன ஸ்மோக் தானே வருது. உட்காரு, போயிடலாம், கிளம்பிடலாம். நான் உட்காந்துட்டேன். வண்டி நீதான் ப்ரோ எடுக்கணும். என்கிட்ட ஹிட் இல்லை ப்ரோ. இப்போதைக்கு என் போர் வச்சுக்கிறோம் ப்ரோ, இப்போ கரெக்டாக இருக்கும். முன்னாடி தான் பிரைம் லெஃப்ட்ல ஸ்மோக் இங்கே கொடுத்துருக்கா. முன்னாடி போனா டேஞ்சர். ஸ்மோக் லெஃப்ட்ல இல்ல, நம்ம ஓடிடலாம். போய் ஃபைட் பண்ணலாம். வீட்டுல இருக்கா கீழே. முன்னாடி போட்டு பாரு. இது இடத்துல மேல இடத்துல அந்த இது வாஷ் வர பார்த்து. எங்க இருந்துடா வரானுங்க? ரெண்டு நாக்குடா. ஹீலிங் சைடுல வந்து ப்ரோ. முடிஞ்சா? வா இல்ல ஒருத்தர் இருக்கான். ஒரு கிலோ தான் வந்து, இன்னொரு கிலோ வரல. நாக்கு ஏறணும். எத்தனை பேர் மேல தான் இருக்கான். மேல இருக்கான். பாம்பு போட்டு வெயிட். இல்லையே. வர்றா மாதிரி. ஐயா பையாம மட்டும் கொடுங்கய்யா. பிரைம் மெகாட்ரான் முடிஞ்சிச்சுடா. ரெண்டுமே முடிஞ்சிச்சு. மெகாட்ரான் அப்ப வர மாட்டான்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போய் தூக்கிட்டா அவுட் சைஸ் ஒண்ணே வர முடியாது, செத்துருவான். அவ்வளவுதான், நம்ம கார்லயே கரெக்டா ஆடிடலாம் ப்ரோ. இவன் பிடிச்சி போலாம்.
போலாம் இருங்க கோஸ்ட் ப்ரோ ஏறல ப்ரோ முதல்ல தெரியல ப்ரோ. ரெடியா இருங்க. 7 பேர் தான், அசால்ட்டா தூக்கிடலாம். ரெடியா இருக்கு கேப்டன் ப்ரோ. தூரமா கழட்ட பாருங்க. ஸ்ப்ரே வந்து தூரமா போச்சுனா வெங்கட்ரான் உயிரோட தான் இருக்கு. அங்க இருக்கான் போல ப்ரோ, சொல்றான் பாருங்க. அவுட் சீசன் இங்க வந்து நிக்கறான், வரான் பாரு, அடிக்கறான் பாரு. பைக் எடுக்கறான். கொஞ்ச நேரா நேரா பாருங்க. ரூட் எடுங்க ஃபர்ஸ்ட் உனக்கு. வேணாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. போலாமா? போக வேண்டியதான் அவ்வளவுதான். கார் எடுத்துட்டு போலாமா அப்படியே போவோமா? அப்புறம் படுத்து அவன் அந்த கடைசியில இருக்கானுங்க. Let's go. உட்கார முடியுமா? அறிவீங்களா? ஐயா வாங்க ஐயா, நம்பர் 4. Let's go. இதே பார்டர்லயே எங்கன்னா டவுன்ல விட்டுறது. இந்த இடத்துல மூவ் பண்ணி வேலைக்கு வராது. எங்க? Watch out. லொகேஷன் பார்த்தேன். அவன அங்க தான் சண்டை போடணும். நமக்கு ஜோன் இருக்கு. மதன் ஸ்குவாட் அங்க இருந்து அடிக்க. மதன் ஸ்குவாட் நாக்கு முன்னாடி கோச்சு. வெரி 3 பேர். இந்த ரைட் சைடு ஓடுறோம். இத பண்ணாதீங்க, மேட்ச் கவுனிங்க. இதுல இருக்கா? அவனுக்கு 8 மதம் ப்ரோ. பரவாயில்ல பொறுமை அடிக்கலாம். இழுத்துக்கலாம். 3 பேர் தான். வேற வழி. ஆனா நடுவில் போக கூடாது. இல்ல கார்னர் அடிக்கலாம் பெஸ்ட். ஆனா நடுவில் போக கூடாது. ஸ்மோக் போட்டுருக்கா? நான் தூரமாக அழுத்துறேன். அவனால ஸ்ப்ரே பண்ண முடியாது. அப்பதான் படுத்துருங்க எட்ஜ்ல ஏய் படுத்துங்க. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பாரு. இங்க வர கார் பழுது கோஸ்ட். மதன் ஸ்குவாட். ஐயோ அந்த நேரத்துல எம்எஸ் ஆகணும். ஸோ ப்ரோ கார் பழுது இருக்கான். அவ்வளோ வெரி. ஓகே. ஏய் கார் பிடிக்கற கார் பின்னாடி இருக்கான் பாரு. அங்க ஸ்மோக்ல ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. இங்க பாரு கோஸ்ட். ஸ்மோக்ல அவ்வளோ முடிச்சு இன்னொருத்தன் பின்னாடி தான். வேற வழி. ஆனா நடுவில் போக கூடாது. இல்ல கார்னர் அடிக்கலாம் பெஸ்ட். ஆனா நடுவில் போக கூடாது. போட்டுருக்கா? படுத்துருங்க எட்ஜ்ல படுத்துருக்கான். ஏய் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பாரு. ஓகே. அவ்வளோ கார் பிடிக்கற அங்க ஸ்மோக்ல ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. ஸ்மோக்ல ஒருத்தர் இன்னொருத்தர் பின்னாடி தான். பின்னாடி லாஸ்ட் கேவிங் ஏப்படி பாடி அவ்வளவுதானடி. லாஸ்ட் கேவிங் ஏப்படி பரவாயில்லை அண்ணா. பாடி அவ்வளவுதானடி. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆச்சுனா
கடைசியில இழுத்துதான் ஆடணும், வேற வழியே கிடையாது. சீன் எல்லாம் போட முடியாது, இழுத்து ஆடினாதான் வெற்றி, இல்லைன்னா அவ்வளவுதான். கொண்டாடப்பட வெற்றி, கொண்டாடப்பட வெற்றி, வெற்றியோ வெற்றி, வெற்றிக்கான வெற்றி, பறந்து கொண்டிருக்கும் வெற்றி, பாஞ்சு கொண்டிருக்கும் வெற்றி, 11வது வெற்றி. எம்எஸ் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. எம்எஸ் மொத்தமா சத்தியமா சரியான எம்எஸ் தெரியுமா அது. கடுப்பாயிடுச்சு. நான் கையில மாலி வச்சுட்டு ரொம்ப நேரம் சுத்தின்னு இருந்தேன் நான். பயங்கரமான கடுப்பு. மனம் உடைச்சிருக்கு ஆகிட்டேன் ப்ரோ. நான் மனம் உடைச்சிருக்கு ஆகிட்டேன் ப்ரோ. இந்த வீடியோ போகிறதுக்கான காரணம் என்னென்னா, நான் மதன் ப்ரோவை அடிச்சிட்டேன், அவர் பெரிய ஆள் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. நார்மல் ஒரு மதன் ப்ரோவோட ஃபேனாக இருந்தால் என்ன பண்ணுவான், மதன் ப்ரோ கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைப்பான், அவர் கூட பேசணும்னு நினைப்பான். அதே தான் நானும் நினச்சேன். பட் அந்த வாய்ப்பு கிடைக்கல. கேமில் கடைசி வரைக்கும் போய் அவர்கிட்ட பேசிடலாம், டீமப் பண்ணி அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் கையால் நாக்கு வச்சுருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எனக்கு என்ன வருத்தம்னா, கடைசி ஜோனில் என்னால் நெட்வொர்க் கிடைக்காம போய் நான் நாக் அவுட் ஆகி இறந்து போனது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த டைமில் மதன் ப்ரோவை பற்றி நான் சொல்ல விரும்பப்படுறது என்னென்னா, மற்ற வீட்டுக்கு காட்டி மதன் ப்ரோ அவர் கூட இருக்கிறவங்களாம் சேர்த்து வளர்த்து விடணும், அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், அவங்களாலையும் முடியறது நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அது மதன் ப்ரோ இன்னும் செஞ்சுட்டு இருக்காரு. மதன் ப்ரோவோட வீடியோலாம் நான் அவர் வீடியோ, அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அவரோட கேமிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நானும் ஒரு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணது. இதேமாரி ஒரு பையனுக்கு அவர் மாரி ஒரு பிளேயர் கூட சேர்ந்து விளையாட ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது வேறு என்னங்க வேணும் சொல்லுங்கள். எனக்கு என்னென்னா, இதுக்கு அடுத்த ஃப்யூச்சரில் அவர் கூட சேர்ந்து கொலாப் பண்ணி நம்ம ஒரு மேட்ச் ஆடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகேங்களா, அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறது. எப்படி எனக்கு முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். மதன் ப்ரோ கண்ணில் படுற அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அது ஒரு பார்த்தாலே போதும், மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம சேனலுக்கும் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஓகே, இதே போல் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் ஹெவன் காட். பை கைஸ். நீங்கள் லைவில் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஓகேவா, இதே போல் எல்லா லைவ்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் இல்லைன்னா ஹெவன் கார்டு எதுவுமே கிடையாது. ஓகே, நாளை இதே மாதிரி ஒரு லைவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் ஹெவன் கார்டு கைஸ். பை 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 கைஸ்.